வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் முன்னாடி நகர நகரம் வேறுபாடு வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது லகரம் லகரம் வேறுபாடு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொலி 8 இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னேன். ஸோ இதில் நாம் வந்து பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லகரம் 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 வேறுபாடு இதுதான் மயங்கொலின்னு நம்ம முன்கூட்டியே சொன்னோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எழுத்துக்களுடைய பிறப்புகளில் நாம் வந்து பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவானது அன்னத்தினுடைய எந்த பகுதி தடவுதுன்னா பிறக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நன்னூலார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரீவியஸ் கொஷினுடைய இதை நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ லகரம் லகரம் முதல் கேள்வியாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளவி குளவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளவின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து படுற குளவி என் காதை சுற்றி வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம பேச்சு வழக்கில். ஸோ அது வந்து ஒரு வகை பூச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குளவி கடிச்சிருச்சு அப்படின்னா இதுலேயே நிறைய நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் குளவி எல்லாம் இருக்கும். ஸோ வந்து ஒரு வகை பூச்சி. இந்த குளவி வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, குளவினா குழந்தை. நம்ம இன்னா 40 கூட இனியவை 40 கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூதஞ்சேந்தனார் அவர்கள் குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதல் சொல்லியிருப்பாங்க. குளவி அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை. அப்ப குழந்தை, பிணின்னா என்ன அர்த்தம்? நோய். ஸோ நோய் எல்லாம் வாழ்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆப்ஷன்ல வாழை மீன் கொடுத்துருக்காங்க, இங்க வாழை மரம் கொடுத்துருக்காங்க, வராது. இங்க இதெல்லாம் பறவை, கடல். ஸோ இது வராது. அப்போ ஒரு வகை பூச்சி குழந்தை அப்படின்னா சரின்னா ஆமா, அதுதான் சரி. ஸோ அடுத்த கேள்வியாக அலை அலை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலை என்பது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் அலையை வந்து குறிக்கக்கூடியது இல்லையா? கடல் அலை பொங்கி வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பாருங்க, கடல் அலை அப்படின்றது. இந்த அலை அப்படின்னா அழைத்தல், கூப்பிடுறோம் இல்லையா, நீ இங்கே வா, கண்ணா வா அப்படின்னு நம்ம வந்து சொல்லி அழைக்கிறோம் இல்லையா, அதுதான் அழைத்தல். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பறவை அப்படின்னா கடலை குறிக்கும். ஆனா கடல் அலை தானே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இது வராது. இங்க பாருங்க, குளிர்ச்சி, மது, இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன்ல தெளிவாக தெரியுது. அப்ப இந்த அலை என்பது கடல் அலை, இந்த அலை என்பது நம்ம வந்து கூப்பிடுறோம் அழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு நமக்கு வந்து வரணும். ஸோ வெள்ளை என்பது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ இங்க வெள்ளை என்பது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுண்ணாம்பு இல்லையா? வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்னா சுண்ணாம்பு அடித்தான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பா நமக்கு வந்து மாத்தி மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதில் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்னா சுண்ணாம்பு அடித்தான் என்றுதான் வர வேண்டும். ஸோ அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருக்கு. ஸோ பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. சில நேரங்கள்ல இப்படியே வந்து எடுத்து கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பசு என்று வருகிறது. அப்ப இதே தான் நமக்கு மாத்தி மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாருன்னு சொன்னேன்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இல்லையா? நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். நம்ம இதுல படிப்போம். ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருவினை பொருள் வேறுபாடு அறிதல், இருவினை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து களைத்தல் களைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப களைத்தல் அப்படின்றது இங்க நம்ம வந்து பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா ஆட்டத்தை களைச்சிட்டு போயிட்ட, இப்போ ஒரு கேரம் போர்டு ஆடுறோம், ஆட்டத்தை களைச்சிட்ட அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அழித்தல்னு சொல்லலாம். இந்த களைத்தல் அப்படின்றது நமக்கு வந்து என்னடா டயர்டா வந்திருக்கு, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க போல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பேச்சு வழக்குல. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சேர்தல் கொடுத்துருக்காங்க, இது வரக்கூடாது. காணுதல். அப்ப அழித்தல், இந்த களைத்தல் என்பது சோறுதல். அப்ப தெளிவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறியீடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் வெள்ளம் அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெள்ளம் என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பை குறிக்குது. வெள்ளம் என்பது இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் செய்யறோம் அப்படின்னா அது வெள்ளம் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து ஓடக்கூடியது. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க ஃப்ளோட் ஆயிடுச்சு, வாட்டர் ஃப்ளோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீர் வந்து பெருக்கெடுத்து வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இங்க இனிப்புன்னு கொடுத்துருக்காங்க,
மழை வரக்கூடாது இல்லையா? ஸோ ஓடும் நீர், ஆமா, பெருக்கெடுத்து வரக்கூடிய நீர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இனிப்பு மற்றும் ஓடு நீர் என்பது சரியானது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, விலை. விலை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விலை அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பொருளோட விலையை வந்து குறிக்கிறோம். ஒரு பொருளை கடையில் நம்ம வாங்க போறோம், எப்பா என்னப்பா விலை அப்படின்னு கேட்கறோம் இல்லையா? ஸோ ஒரு பொருளினுடைய விலையை தீர்மானிப்பது இந்த விலை என்பது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறது. இப்போ நான் வந்து என் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்குறது, அதுதான் விளைவித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லது உருவாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒன்னா நமக்கு வந்து அந்த பொருளை உருவாக்குறது அல்லது வந்து விளைவித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா வியத்தல், வியந்து போதல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நூலிலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான பொருள். பார்த்தாவே அடுத்து பொருள் வேறுபாடு அறிய பாருங்க. உலை, உலை. இந்த உலை என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்பை வந்து சொல்றது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு உழைப்பை போட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? உழைப்பு, ஹார்ட் ஒர்க், என்னுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கடினமான உழைப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். உழைப்பு, கடின உழைப்பு. அடுத்து இந்த உலை அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடரி மயிர் அல்லது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதையெல்லாம் குறிக்கக்கூடியதுதான். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆப்ஷன்ல பாருங்க, சேரு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இங்க உலை அப்படின்றது சமைத்தல்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமைத்தல் அப்படின்னு, சமைத்தல்ல வந்து அது போய் உழைக்கிறன்னு நம்ம மீனிங் எடுத்துக்கூடாது. இங்க உழைக்களம், கலைத்தல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது கரெக்டானா கரெக்டு தான். நான் சொன்ன பாருங்க, பிடரி மயிர், சேரு, தலை கூட சொல்லலாம் நம்ம, அவ்வளவு பொருள் இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட். உழைப்பு, சேரு என்பது தமிழ் மொழி மட்டும்தாங்க இருக்கிறதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி மட்டும்தான். நம்ம வந்து சொன்ன உலகிலேயே முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அதாவது லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் பேசிய மொழி, முதல் மொழி தமிழ் மொழி தான். அதனாலதான் புறப்பொருள் இன்பாமலை கூட சொல்லியிருப்பாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றால் மூத்தோர் குடி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழி, வழி, அதனுடைய ஒளி வேறுபாடு அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், வழி, வழி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வழி அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தை குறிக்கக்கூடியது. இந்த வழி, வளிமண்டலம், காற்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வழி என்பது நம்ம ரூட்டு, நெறின்னு கூட சொல்லலாம் இந்த இதுக்கு பொருள். அப்ப நம்ம வந்து வழினா வளிமண்டலம், காற்று வந்து குறிக்கக்கூடியது. இங்க பாருங்க, இந்த வழிக்கு நெறின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. துன்பம்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. மாத்தி மாத்தி வந்து கொடுத்து இது கரெக்ட். அப்ப நான் சொன்னேன், ஸோ இந்த வழி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று, வளிமண்டலம், அதான் காற்று, இது கரெக்டு தான். ஸோ இந்த வழி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட்டுன்னு சொல்லலாம் அல்லது நெறி இல்லையா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க. அதே இந்த வழி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பெயினை வந்து குறிக்கும் இல்லையா? வலி அப்படின்றது உங்களுக்கு வந்து பெயின், ரொம்ப வலியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அடுத்து பாருங்க, சிரம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிரம் அப்படின்னா நமக்கு வந்து தலையை குறிக்கக்கூடியது இல்லையா? சிரம் அப்படின்னாவே மன்னன் முன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரியார் சிரம் தாழ்ந்து வணங்கினார் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அல்லது நீதிபதி முன்பு வழக்கறிஞர் சிரம் தாழ்ந்தார், சிரம் தாழ்ந்து மரியாதை செலுத்தினார் அப்படின்னா அப்ப சிரம் என்பது தலையை குறிக்கிறது. இங்க பாருங்க, இந்த தலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தலைன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து விலங்க குறிக்கும். அப்ப இது வரக்கூடாது. கலைன்னு கொடுத்துருக்காங்க, கடினம்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழை, வாழை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வாழை அப்படின்றது வந்து கவனிங்களேன். இந்த வாழை என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை குறிக்கிறது? நம்ம வந்து வாழை மீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த வாழை என்பது நமக்கு வந்து வாழை மீனை வந்து குறிக்கும். அதே இந்த வாழை என்பது வாழை மரத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த வாழை வந்து எதற்கு வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதே இந்த வாழைன்னு கொடுத்தாங்கன்னா இளம் பெண்ணுன்னு சொல்லலாம், அல்லது வயதுக்கு வராத பெண் அப்படின்னு நம்ம வந்து குறிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, வாழைனா வாழை மீன், இது கரெக்டு தான். மரம், வாழை மரம் நமக்கு தெரியும் இல்லையா? மீறி பாருங்க, அறம்னு கொடுத்துருக்காங்க. அறம்னா கூர்மையான அப்படின்னு அர்த்தம். அறம் அப்படின்னா கூர்மை, கூர்மையை வந்து குறிக்கக்கூடியது. வாழை கன்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது நமக்கு வந்து வரக்கூடாது. கருவி மீன், இது வரக்கூடாது. ஸோ அடுத்து பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வந்து சரியான சொற்றொடர்.
மணிமேகலை மணி பல்லவ தீவு பாருங்க, பள்ளம் இதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரக்கூடாது, தப்பு. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால், இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது மணிமேகலை பாருங்க, இந்த லை வந்து கொடுத்துருக்காங்க, இது தப்பு இல்லையா? ஸோ நமக்கு வந்து இந்த லை தான் வர வேண்டும், மணிமேகலை. அப்ப மணி பல்லவ தீவு இதுவும் தப்பு. இங்க பாருங்க, மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்றால் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மணிமேகலை இங்க மணி பல்லவ தீவு 2 சுழின்னு வந்திருக்கு, 3 சுழின்னு வர வேண்டும், மணி பல்லவ தீவு. இப்ப இதுவும் தப்பு. சரி வந்து இதுதான் நம்ம வந்து படிச்சிருப்போம், சிலப்பதிகாரத்திலையும் சரி மணிமேகலையும் சரி. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திர விழா நடக்கும், இங்கேயுமே நமக்கு வந்து இந்திர விழா நடக்கிறப்பதான் மணிமேகலா தெய்வம் மணி பல்லவத்தியில கொண்டு போய் விட்டுட்டு 3 வரங்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா? வான் நோக்கி பறக்கும், பசியற்று இருக்கும், நினைத்த உருவங்கள் எடுக்கும்னு சொல்லிட்டு 3 வரங்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா? இதை நம்ம மணிமேகலையில் வந்து படிப்போம். ஸோ அடுத்து பாருங்க, விலை நம்ம முன்னாடியே சொன்னதுதான் இந்த. ஆனா இங்க வந்து அங்க முன்னாடி நம்ம வந்து வேற பார்த்தோம். ஸோ இந்த விலை அப்படின்னா விளைவித்தல், ஒரு பொருளை உருவாக்குதல் அல்லது உண்டாக்குதல். இந்த விலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விரும்புதல் அப்படின்னு சொல்றது, விரும்புதல் அல்லது நெருக்கம் கொள்ளுதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க மதிப்பு உண்டாக்குதல் இதெல்லாம் வரக்கூடாது, விரும்புன்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது இது வந்து வரக்கூடாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விலைனாதான் விரும்புதல் அப்படின்னு நமக்கு வர வேண்டும். அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் பாருங்க, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இதுல பிழையா இருக்கு, சென்டென்ஸ் எப்படி இருக்கு, பிழையா இருக்கு. வாழைப்பழம் இந்த லா வர வேண்டும், சிறப்பழகரலா. நமக்கு தமிழுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாவானது வளைந்து வருடுகிறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். மிகவும் நல்லதுன்றது பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு, இப்படி வர வேண்டும். அப்ப வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் பாருங்க நல்லது, இது தப்பு. அடுத்து பாருங்க, வாழைப்பழம் இந்த லா சிறப்பழகரலா வர வேண்டும், அப்ப இதுவும் தப்பு. வாழைப்பழம் இங்கேயும் பாருங்க சிறப்பழகரலா வர வேண்டும், நல்லது இந்த லா வர வேண்டும், அப்ப இதுவும் தப்பு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இதுதான் சரி. ஸோ அடுத்து பாருங்க, களி ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த களி என்பது நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து தரக்கூடியது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆன்சரே வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த களி என்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி வந்து குறிக்கக்கூடியது. களி அப்படின்னு வந்துட்டாவே மகிழ்ச்சி அல்லது சிற்றின்பம் அல்லது விளையாட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எதுக்கு இந்த களி வந்துட்டாலே மகிழ்ச்சி, சிற்றின்பம், விளையாட்டு. இந்த களி என்றால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், களி என்பது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு கேப்பங்களி அல்லது சொல்லலாம், அல்லது களிமண் மண்ணினுடைய வகையை சொல்லலாம். இந்த களி என்பது கழித்தல் அல்லது நீக்குதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த களி என்பது உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேப்பங்கழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், அல்லது களிமண் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், களிமண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு வந்து இந்த களி என்பது கழித்தல், அதாவது நீக்குதல் அல்லது குறைத்தல் அப்படின்றதையும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எடுக்கிற மாதிரி இருந்தா நம்ம இதை தான் எடுக்கணும். இது ஆன்சரே வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தப்பா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் தீர்வாகாது, மனம் வந்து உளைச்சலுக்கு வந்து தீர்வாகாது. உளைச்சல், இந்த உளைச்சல் வரக்கூடாதுங்க, இந்த உளைச்சல் அப்படின்றதும் வரக்கூடாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது துளைச்சல் கொடுத்துரும், இதுதான் உளைச்சல். பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுது, மன உளைச்சல் தீர்வாகாது. ஸோ ஆன்சர் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இலை ஒளி வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இலை என்பது நம்ம தாவரத்தினுடைய பகுதி. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டை எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தாவரத்தினுடைய பகுதியை வந்து குறிக்கக்கூடியது, இலை பகுதி. இந்த இலை அப்படின்றது நம்ம இலைத்து போதல், நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இலைச்சி போறது, இலைத்தல். என்னடா ஆளை பார்த்தா ரொம்ப இலைச்சி போயிட்டே அப்படின்னு சொல்றோம். இந்த இலை அப்படின்னா பருத்தி ஒரு நூல் இலை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ பாருங்க, இதை பார்த்தாவே தெரியும், உடம்பு மெலிந்து போதல் நூல் இலை. அப்ப இதுதான் கரெக்ட். பாருங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க, இது மெலிந்து போதல் செடின்னு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. நம்ம வந்து மெலிந்து போதல் தப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தாவே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொழிகின்ற அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. பொழிகின்ற,
சோ இந்த பொழிகின்ற அப்படின்னா நமக்கு வந்து தருகின்ற அல்லது கொடுக்கின்ற அப்படின்னு நம்ம வந்து பொருள் சொல்லலாம். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற அல்லது கொடுக்கின்றன்னு சொல்லலாம். இந்த பொழினா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொழிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அழகாக இருக்கிறது. பொழி என்பது அழகையும் தரும். பொழி என்பது நம்ம வந்து எதையும் சொல்லலாம், அழகையும் தரும். இது மிகவும் பொலிவாக இருக்கிறதே, அழகாக இருக்கிறதே என்றும் சொல்லலாம். ஸோ அப்ப பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ வந்து அதுதான் சிறந்து விளங்குகின்றன்னு சொல்லியிருக்காங்க. அழகாக சிறந்து விளங்குகின்ற. இங்க பாருங்க, இதெல்லாம் செல்கின்ற வருகின்ற எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வலுவு சொல்ல என்னது? தவறான சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கோழி முட்டை, இந்த லீ தான் வரணும் இல்லையா? கோழி முட்டை தாவாரம் என்று வரக்கூடாது, தாழ்வாரம் என்று வர வேண்டும். இதெல்லாம் நான் இங்க வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கணுங்க. இப்ப அறிவாள் மனை அப்படின்னா அறிவாள் மனை. அதே மாதிரி நமக்கு வந்து வலது பக்கம் சொல்லக்கூடாது, வலப்பக்கம். சுவற்றில் சொல்லக்கூடாது, சுவரில். இப்ப நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ பாருங்க, கோழி முட்டை இப்படி கொடுத்துருக்கேன். இந்த லீ வந்திருக்கு, இது தப்பு. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு. கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவாரம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. தாழ்வாரம் என்பதே சரியானது. இப்ப பார்த்தாவே இதை நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வந்து சரியான தொடர். ஸோ தேர் திருவிழாவிற்கு பாருங்க, இந்த தேர் தான் இந்த இரு வரணும், வள்ளியலரா கொடுத்துருக்காங்க. இந்த லா வர வேண்டும். சென்றனர் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 3 சுழினா வரணும். இதெல்லாம் தப்பு. பார்த்தாவே நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது 2 சுழினா வர வேண்டும். இதுவும் தப்பு. ஸோ அடுத்து தேர் திருவிழாவிற்கு, இங்க பாருங்க, இதுவும் தப்பு. அடுத்து தேர் திருவிழா, இதுதான் கரெக்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து ஒளி மற்றும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறுபாடு. குலை குலை அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குலை அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் சங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குலை மேகலம் வந்து மேகலை சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து அணிகலனாக அணிவாங்க. சரிங்களா? அணிகலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலம்பு, குலை, மேகலம் இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அணிகலன், இந்த வந்து அணிகலன் அப்படின்றது தான். ஸோ அடுத்து இந்த குலை அப்படின்னா வாழைக்குலை. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து குறிப்பிட்ட வாழைக்குலையை எடுத்து கொண்டு வந்தான், வாழைக்குலை அப்படின்று வர வேண்டும். அப்ப குலைன்னா இங்க கொத்து பாருங்க, காதுன்னு கொடுத்துருக்காங்க, குண்டலம், இதெல்லாம் அணிகலனை குறிக்கக்கூடியது. ஸோ குலை அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆண்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐம்படைத்தாளி அப்படின்ற அணிகளை வந்து அணிஞ்சதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அணிகலன் வந்து குறிக்கக்கூடியது தான். ஸோ ஆன்சர் வந்து குண்டலம் கொத்து அப்படின்னா இதுதான் கரெக்ட். ஸோ அடுத்தது கவனிங்களேன், ஒளி மற்றும் பொருள் ஒருவிடம் சரியான இணை. புல் புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புல் அப்படின்றது நமக்கு வந்து தாவரத்தை வந்து குறிக்கக்கூடியது. இப்ப நமக்கு வந்து புல் அப்படின்னா ஓரறிவு. புல் அப்படின்றது நமக்கு வந்து ஓரறிவுல இருந்து 6 அறிவு பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் என்னது? தொல்காப்பியம். வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவு தாவரம் இல்லையா? ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? தொல்காப்பியம். ஐம்பூதங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் அதுதான். அடுத்து இந்த புல் அப்படின்னா பறவைன்னு சொல்லலாம் அல்லது அன்னம்னு சொல்லலாம். பறவை, அன்னம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சூழ் 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 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சூழ் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாவரம் ஸ்கூல்ல எல்லாம் பாட்னியில படிச்சிருப்போம். வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரந்த சூழ் கொண்டு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து கர்ப்பம் அப்படின்றது கரெக்டு தான். இதெல்லாம் வந்து இது வந்து இந்த சூழ் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி அல்லது அது உங்களுக்கு தெரியல கூட இந்த சூழ், அதாவது சூளுரைத்தான், சூளுரைத்தான். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூளுரை சர்க்கம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு.
இல்லையா, அல்லது சபதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சபத சர்க்கம் அப்படின்னு இருக்கு. இதுல பாஞ்சாலி சபதத்துல 5 சர்க்கங்கள் 412 பாடல்களை உடையது. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சூளுரைக்கிறது என்னது, சபதம் செய்தல் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப இது வந்து கரெக்டா இருக்கு இல்லையா. ஸோ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூழ் சபதம் கரெக்டா இருந்தாலும் இங்க கர்ப்பம்னு கொடுத்துட்டாங்க, இது வராது. அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி கொடுத்தாலும் இங்க வந்து இது வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இதெல்லாமே தப்பு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் வந்து கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க, பொருள் வேறுபாடு சரியான. மாலா பள்ளத்தில் விழுந்தால், இந்த பள்ளம்னு வரக்கூடாது, பற்றத்தில் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க பள்ளத்தில், இதுதான் சரியான பொருள். மாலா பள்ளத்தில் விழுந்தால் அப்படிதான் வரணும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருக்கு. தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. குரங்கிடம் இருப்பது வாள், நம்ம வந்து தவறான இணை தான், ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்கணும். மன்னரிடம் இருப்பது வாள், இங்க வாள்னு வரக்கூடாது, இப்படி இந்த வாள் தான் வரணும். இதுதான் தவறானது. மன்னரிடம் இருப்பது வாள், இது கரெக்ட். பறவையிடம் இருப்பது இறகு, இது கரெக்ட். ஸோ தான் கேட்டிருக்காங்க. மன்னரிடம் இருப்பது வாள், கத்தி இல்லையா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயின் வாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ அடுத்து பிழையான தொடரை கண்டறிங்க, இதுவும் ராங் இது தான் கேட்டிருக்காங்க, பிழையான தொடர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இங்க காலையில் அப்படின்றது எப்படி வரணும் அப்படின்னா காலையில் அப்படின்னு வரணும், இங்க மனம்னு வரக்கூடாது, மனம். அப்ப இதுதான் பிழையான தொடரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதுதான் பிழையான தொடர். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, ஸோ இதெல்லாமே கரெக்டு தான், இதுதான் பிழையா இருக்கு, சரிங்களா. அப்ப ஆன்சர் இதுதான் கரெக்ட். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி வேறுபாடு அறிந்த அடுத்த கேள்வி. ஸோ உலைன்னு கேட்டிருக்காங்க. இந்த உலை அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைக்கிறது வேலை இல்லையா. ஸோ நம்ம வந்து கடின உழைப்பு அப்படின்றது. இந்த உலை அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லலாம், சேருன்னு சொல்லலாம், இதெல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து சேருன்றதை மாத்தி கொடுத்துட்டாங்க பாருங்க, இது பறவை இனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாடுபடு இது ஓகேனாலும் பறவை இனம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சேருன்னு கொடுத்தா, நான் இங்க விதின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க, இங்க சேருன்னு கொடுத்துட்டாங்க, விதி. இதெல்லாம் தப்பு. இது வந்து வலி அப்படின்றது வந்து குறிக்கும், சரிங்களா. ஸோ வந்து பிடரி மயிர் சேரு தலை வலி எல்லாமே குறிக்கும். ஸோ இதான் வந்து சரியான நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலை இது நமக்கு வந்து தெரியும். ஸோ இலை அப்படின்றது வந்து இந்த இலை அப்படின்னா இலைத்து போதல், இது வந்து பருத்தி ஒரு நூல் இலை அப்படின்றது தான். ஸோ பாருங்க, இங்க செடி இலைன்னு கொடுத்துட்டாங்க, நூல் இலைன்னு கொடுத்துட்டாங்க. மெலிந்து போதல் கரெக்ட், ஆல்ரெடி சொன்னோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒளி பொருள் வந்து இலை அதே இதுதான் நமக்கு. இங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இலை அப்படின்றது மெலிந்து போதல் நூல் இலை இல்லையா, மெலிஞ்சு போறது இது நூல் இலை, நாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த இலை அப்படின்றது தாவரத்தினுடைய பகுதியை நமக்கு வந்து குறிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாமே தப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இதுதான் பிழையை திருத்தி எழுதுக அப்படின்றது தான். ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வாழைப்பழம் இந்தலா வர வேண்டும், அதனால தப்பு. வாழைப்பழம் உடலுக்கு இது கரெக்டா இருக்கு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்றது இந்த இல் வர வேண்டும், தப்பு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த லா வர வேண்டும், இதுவும் தப்பு, சரிங்களா. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விலை அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்த விலை அப்படின்னா பொருளினுடைய விலை. இந்த விலைனா உண்டாக்குதல், ஒரு பொருளை உருவாக்குது. விலைனா விரும்புதல், நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து சொன்னோம். ஸோ விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். விளைந்தான் அப்படின்னா விரும்பினான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. விளைந்தான் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், ஸோ விரும்பினான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு.
பாருங்க இங்க விளைந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அடுத்தது விளைந்த நெல்லை நல்ல விளக்கி, பாருங்க இதுவும் தப்பு. விளைந்த நெல்லை நல்ல விளக்கி, பாருங்க இப்படி வரணும், இதுவும் தப்பு. ஸோ அடுத்து சரியான இணையை கண்டறிக. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அலை அப்படின்ற தயிர் பிசைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அலைனா அலைத்தல்னு கொடுத்துட்டாங்க, அப்ப இது வரக்கூடாது. இந்த அலைனா இங்க வரக்கூடாது, இப்படி வந்தா வேணா கூவின்னு நம்ம சொல்லலாம், அப்ப இதுவும் தப்பு. இது கலைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அலைனா நம்ம வந்து புற்றுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஸோ அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்ய அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. பாருங்க வலப்புறம் அப்படின்றது இங்கேயே தப்பா தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, வலப்புறம் அப்படின்றது தப்பா கொடுத்துருக்காங்க. ஆற்றின் வலப்புறம், அப்ப இதுவும் நமக்கு வந்து தப்பு தான், வலப்புறம். ஏன்னா வலதுபுறம் இடதுபுறம் எழுதுறோம் இல்லையா. ஸோ இங்க வளத்தால் அப்படின்னா இந்த லா வர வேண்டும், இதுவும் தப்பு. ஸோ ஆற்றின் வலப்புறம் பாருங்க இந்த ரா வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ரா வர வேண்டும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் வளத்தால் செழித்திருந்தன, ஆற்றின் வலதுபுறம் உள்ள வயல்கள் நீர் வள, இதுதான் கரெக்டா இருக்கு. சரிங்களா. அதே போல இங்க நம்ம வந்து இந்த இல்லு வர வேணும், இதுவும் தப்பு. வயல்கள் அப்படின்றது இந்த இல்லு வர வேண்டும், இப்போ இதுவும் தப்பு. சரிங்களா. ஸோ அடுத்து அலை அலை, அதாவது கடல் அலை, அலைனா அலைத்தல், பாருங்க இது கரெக்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அழகுன்னு கொடுத்துருக்காங்க, சேர்னா வரவழைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயலில் களை எடுத்தனர், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய. வயலில் களை, களைனா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, களை எடுக்கிறது நீக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க களை எடுத்தனர், இந்த களை அப்படின்ற நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் பாடம் கலைப்பிரிவில் வரக்கூடியது. இல்லை அப்படின்னா கலைனா அழகையும் குறிக்கக்கூடியது. இந்த கலைனா மூங்கில குறிக்கக்கூடியது, இந்த கலை அப்படின்னா மூங்கில குறிக்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வயலில், இதுவே தப்பு. காளைன்னு வந்துருக்கு, தப்பு. சரிங்களா. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கி வேறு பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இலக்கி வேறு பெயர், ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தழை, ஆமா இது கரெக்டு தான். இலை தலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், தழை. இந்த தலைனா சிரத்தை குறிக்கக்கூடியது, இது வரக்கூடாது. அடுத்து நம்ம வந்து இந்த தலைனா விலங்க வந்து குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த தாளைன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குளவி, குளவி இதை நான் ஆல்ரெடி சொன்னதான். குளவினா வண்டு, இந்த குளவினா குழந்தை வந்து குறிக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க பிழையற்ற தொடரை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் திருவிழாவிற்கு, பாருங்க இது வந்து இந்த லா வரணும், தப்பு. தேர் திரு, இதுவும் இந்த லா வர வேண்டும், தப்பு. சென்றனரும் தப்பு. தேர் திருவிழாவிற்கு இதுதான் கரெக்ட் இல்லையா. இங்க பாருங்க இன்னும் வந்து தப்பு. ஸோ அடுத்து நமக்கு வந்து போரில் பயன்படுத்தியது வாள், கரெக்டு தான். போர்ல பயன்படுத்துறது வாள் தான், பூனைக்கு வாள் உள்ளது, இதுதான் கரெக்ட். ஸோ இந்த வாழ்த்தால் இதெல்லாம் இல்லை. சரி, இது வாசலில் போடுவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது கோலம். ஆமா வாசலில் போடுறது வந்து கோலம். அடுத்தது பந்தின் வடிவம் வந்து கோல வடிவம் தான் இல்லையா, கோல வடிவம். ஸோ அப்ப இதுதான் கரெக்டு, இதெல்லாம் இல்லை. கோல்லாம் இல்லை.